என்னாச்சு உனக்கு? ஏன் இந்த மாதிரி பண்ற? ஒண்ணும் இல்ல ப்ளீஸ் அமைதியாரு. இட்ஸ் ஓகே, அமைதியாரு. ஒண்ணும் இல்ல. எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. சொல்றது கேளு, அமைதியா இருக்கணும். அமைதியாரு. ஒண்ணும் இல்ல, அமைதியாரு. இங்க பாரு, உட்காரு. உன்னதான் சொல்றேன், அமைதியா உட்காரு. அமைதியா இருக்கணும், கொஞ்ச நேரம் தான். ஆல்ரைட். சரி, உன் கையை கொஞ்சம் தூக்கு. அப்படிதான், கமோன், கையை தூக்கு. சொல்றேன்ல, கை தூக்கு. அப்படிதான். குட், வெரி குட். அவ்வளோதான். உனக்கு ஏதாவது இப்ப சாப்பிட வேணுமா? மார்டன், எங்க இருக்கு? இதோ இருக்கு. இதோ இங்க பாரு. நீ இது சாப்பிடுறியா? இது கூட ரொம்ப டெலிஷியஸா இருக்கும். உனக்கு இது ரொம்ப பிடிக்கும். உனக்கு இது ஓகேவா? இது பீச் ஓட்மீல். இதான் வேணுமா உனக்கு? ஓகே, இரு, நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். இது உனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு. சரி, அது வரைக்கும் இதை வச்சு ஜாலியாக விளையாடிக்கிட்டு. நோ, அப்படி தூக்கி போடக்கூடாது. அந்த மாதிரி பண்ணா தப்பு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, புரியுதா? ஓகே? ஏன் இந்த மாதிரி பண்ற? ரெடி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஃபேண்டா, ஃபேண்டா, இங்க வா, இங்க வா, வா 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 வா, இங்க வா. ஓகே பேபி. இது ரெடி ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்க, உனக்காக அம்மா என்ன பண்ணிருக்கேன்னு பாரு. ஓகே, சாப்பிடுற நேரம் வந்துருச்சு. என்ன பசிக்குதா? அம்மா உனக்கு பிடிச்சது பண்ணிருக்கேன் பாத்தியா? அக்காட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அமைதியா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நீ இப்ப ரொம்ப நல்லா நடந்துக்கிற. இந்த சாப்பிடு.
நல்லா தானே சாப்பிட்டுட்டு இருந்த. இப்ப என்னாச்சு உனக்கு? வாயை திறந்து மெதுவா சாப்பிடு, அவ்வளவுதான். ஏன் இப்படி பண்ற மாட்டேன்? ஓ இங்க பாரு, ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் அமைதியாரு. உனக்கு இந்த டக்கோட விளையாடணும்னு ஆசை தானே? உனக்கு இந்த டக்க ரொம்ப பிடிக்கும்ல? அவ்வளவுதான், இப்படிதான் அமைதியா இருக்கணும், சரியா? வெரி குட் மார்ட்டின். என் மார்ட்டின் இப்ப எவ்வளவு நல்ல பையனா நடந்துக்கிறான். ரொம்ப குட் பாய் ஆயிட்டான். மார்ட்டின் அமைதியா இருக்கணும். ஒன்னும் இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, பார்த்தல, அவ்வளவுதான். ஓகே, இது கொஞ்சம் கோல்டா இருக்கும். அப்படியா? ஆமா, ரொம்ப கோல்டா இருக்கு. ஆமா, தோமஸ் இன்னும் ஏசியால தான் இருக்காரா? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறாரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாரு. சரி, இங்க பார்க்கலாம். இதோ இங்க பாருங்க. இதோ அங்க இருக்காருல்ல, அது இருக்குல்ல. போன தடவை பார்த்ததை விட இப்ப பெருசாவே இருக்காரு. நல்லா வளர்ந்துட்டான். கரெக்டா சொல்லணும்னா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்ல. அவரோட விரல் நகங்கள் கூட வளர ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சு? மார்ட்டினை பத்தி எதுவும் யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. அவன் வெளியே ரோசா கூட தான் இருக்கான். அவங்களுக்கு அவனை தெரியும், அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்காக இல்ல, நான் கவலைப்படுறது வேற விஷயத்துக்கு. ஒருவேளை இந்த குழந்தைய மார்ட்டின் மாதிரி பிறந்துட்டா என்ன பண்றது? என்னால அதை தாங்கவே முடியாது. டைனா, அப்படிலாம் நடக்காது. நீங்க கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஸ்லிம்மா இருந்தால் தான் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது சின்னதாக இருக்கு, கவலைப்படாதீங்க. நம்ம டெஸ்ட்லாம் எடுத்துடலாம். நீங்கள் அதுக்கு ரெடி தானே? டவுன் சிண்ட்ரோம், குரோமோசோமல் டிஸார்டர்ஸ் எல்லாம் சரியாக தான் நடக்கும், கவலைப்படாதீங்க. எங்களை நம்புங்க, நாங்கள் உங்களை பத்திரமா பார்த்துப்போம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இந்த குரங்கு என்ன கடிச்சிருச்சு. பேபி, நான் கொஞ்சம் தூரமா தான் இருக்கேன். அந்த டீலை முடிக்கிறதுக்காக எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க வந்துடுறோம். உனக்கு புரியுதா? ஃப்ளைட் ஏறணும்னா உடனே அங்கே ரீச் ஆயிடுவேன். இங்க பாரு, நான் இதை விட்டுட்டா நம்ம எல்லாத்தையுமே இழந்துருவோம். ரொம்ப கஷ்டப்படுவோம். வீட்டை இழந்துருவேன், கேரியரை விட்டுருவேன், அப்புறம் எல்லாத்தையுமே விட்டுருவேன். அப்புறம் உனக்கு ஹோட்டல் பாத்ரூம்ல தான் அவனுடைய பிரசவமே நடக்கும். நான் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் பேப். நம்ம வேற ஏதாவது சொல்யூஷன் தான் யோசிக்கணும். அந்த சொல்யூஷனை வச்சு தான் இதை பண்ண முடியும். ஒருவேளை உனக்கு உதவிக்கு ஆள் வேணும், மார்ட்டினை பாத்துக்கிறதுக்குன்னா நம்ம பாட்டியை கூப்பிட்டுக்கோ. ரொம்ப மோசம். நான் வேலை செய்ய நிறைய பேரை கூட்டிட்டு வந்துட்டு யாரும் 2 நாளைக்கு மேல இருக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வீட்டுக்கு யாரையாவது வர வச்சு போக வச்சு இதுலயே நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நம்ம வீட்டு வாசல்ல யாரும் வந்து நின்று உங்க குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு காத்துக்கிட்டு நிக்கல. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, புரியுதா? இங்க வந்துட்டு போனவங்க மட்டும் இல்ல, யாருமே இங்க வரதுக்கு விருப்பப்படல, புரிஞ்சுக்கோங்க. நான் என்னதான் பண்றது? இங்க பாரு பேப், இதை நான் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஆசைப்படுறேன். ஆனா ஐபேடை வச்சுக்கிட்டு மட்டும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பண்றேன்? மேனிபுலேட் பண்ண பாக்காதீங்க. இது ஒண்ணு உங்களோட சேல்ஸ் கால் கிடையாது. நான் ஒண்ணு மியாமோட்டோ இல்ல, நான் உங்களோட வைஃப். நான் உங்க ஜாப்பனீஸ் கிளைண்ட்ஸ் கிடையாது. யா, ஓகே. இங்க பாரு, இன்னும் few weeks நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா 1 or 2 weeks நான் இங்க இருந்துட்டு நான் நேரா அங்க வந்துடுறேன். பேப், சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. நான் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. நான் உங்ககிட்ட அப்புறமே பேசுறேன். ஓகேவா? பாய்மா, லவ் யூ.
அமைதியாரு. மார்ட்டின், ஒண்ணும் இல்ல மார்ட்டின், அமைதியாரு. அம்மா வந்துட்டு. காம் டவுன் மார்ட்டின். உனக்கு ஒண்ணும் இல்ல, அமைதியாரு. வேண்டாம் வேண்டாம் மார்ட்டின். சரி என்ன இன்னொரு வாட்டி குளிச்சு ஆகணும். இங்க பாரு, இது என்னன்னு பாரு, இங்க பாரு. கால் ஆட்டம் இரு மார்ட்டின், கொஞ்சம் அமைதியாரு. என்ன அடிக்காத ப்ளீஸ், நிறுத்து. கொஞ்சம் பொறுமையா உட்காருடா. மார்ட்டின், மறுபடியும் வேண்டாம். சொன்ன கேளு. நமக்கு ஃபுட் வேணும், நம்ம வீட்டுக்கு போலாம். சொன்ன கேளு, வா. மார்ட்டின், இங்க பாரு, ஓட்மீல் எடுத்திருக்கேன். உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல மார்ட்டின்? நம்ம சீக்கிரமா போனதா பீச் ஓட்மீல் சாப்பிட முடியும். என்ன ஓகேவா மார்ட்டின்? ப்ளீஸ் இப்படி பண்ணாத. சொன்ன கேளு. வேண்டாம் மார்ட்டின், ப்ளீஸ். நோ, வேண்டாம் மார்ட்டின், சொன்ன கேளு. இப்படி பண்ணாத மார்ட்டின். மார்ட்டின், வேண்டாம், நிறுத்து. அப்படி பண்ணக்கூடாது, நிறுத்து மார்ட்டின். மார்ட்டின், நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. உங்க அம்மா பாவம் இல்லையா? அப்படிலாம் பண்ணலாமா நீ? இந்த இது உனக்கு பிடிக்குமா? என்னால இதை நம்பவே முடியல. ரொம்ப நன்றிங்க. என்னோட பேர் லூஸ். தேங்க்யூ ஸோ மச் லூஸ். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நல்ல வேளை எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. பிலிப்பைன்ஸில் இருக்கும்போது என்னோட பையன் டேவிட்னு ஒருத்தன், அவனும் இந்த மாதிரி தான். இன்னும் கேட்டால் இதை விட மோசம் அவன். அவன் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆன அவன். இப்போ அவன் ரொம்ப கம்ப்ளீட் ஹெல்த்தியாக இருக்கான். இவனை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. நிச்சயமாக அவன் குணமாயிடுவான். நீ அவங்களையே வேலைக்கு வச்சுக்கலாமே, அவங்க தான் பர்ஃபெக்டா இருக்காங்களே. ஆனா அவங்களுக்கு தான் ஏற்கனவே வேலை இருக்கே, அவங்க எப்படி இங்க வருவாங்க? இல்லடாமோ, அவங்க தான் சொன்னாங்களே அவங்க பிலிப்பினோ வச்சிருந்தவங்க இங்க சிலியில் ஒர்க் பண்றாங்கன்னு. அதுவும் இல்லாம அவங்க சூப்பர் மார்க்கெட்டை க்ளீன் பண்றாங்க. அதை இங்க வந்து பண்ணிட்டு போகட்டும். இங்க நல்ல வீடு, நல்ல காசு கிடைக்கும். ஒரு பையனை பாத்துக்கணும், அவ்வளவுதானே. நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நீ யூஸ் பண்ணிக்க பழகிக்கணும். அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா உனக்கு உதவியா இருக்கும். க்ளீன் பண்றதுக்கும் அவங்க நிச்சயமா உனக்கு உதவியா இருப்பாங்க. எனக்கு என்னமோ இது நல்ல யோசனையா தோணுது. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. இதுதான் நம்மளோட வீடு. அங்க பாருங்க, அது அங்கதான் கிச்சன் இருக்கு. அதுக்கப்புறம் மேல பெட்ரூம் இருக்கு. நம்ம முதல்ல லக்கேஜ் எல்லாம் அவங்க ரூம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டை சுத்தி பார்க்கலாம் வாங்க. ஏதோ இதுதான் அவங்களோட ரூம். என்னாச்சு லவ்ஸ்?
ஏதாவது பிரச்சனையா? இங்க பாருங்க டயானா, நான் இதுக்கு முன்னாடி இவ்ளோ பெரிய வீட்ல இருந்ததே கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். இந்த வீட்டுக்கு என்ன உதவி வேணுமோ நான் அதை செய்வேன். இந்த வேலை என்னோட குறிக்கோள். நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். தேங்க்யூ. குட் மார்னிங் தூங்கு மூஞ்சி. மார்ட்டின் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கானா? இல்லை, 6 மணிக்கு அவனை லூஸ் எழுப்பிட்டாங்க. அவனை எழுப்பி குளிக்க வச்சு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து ரெடி பண்ணிட்டாங்க. எனக்கு காஃபியும் கொடுத்துட்டாங்க. உண்மையிலேயே அவங்க பெஸ்ட் தான். கேட்கவே நல்லா இருக்கு. நான் தான் உனக்கு அன்னைக்கே சொன்னல, நீ தான் நம்ப எனக்கும் காஃபி கொடுத்தாங்களா? மாட்டேன். அவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எந்த வேலையிலையும் நம்ம தலையிட வேண்டாம். மார்ட்டினுக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு. வேண்டாம், ஏன்? நான் அதை மதியானத்துக்கு போஸ்ட்பான் பண்ணிட்டேன். ஓ, இப்பவே அவன் ஃப்ரீயா தான் இருக்கான். என்ன பிரச்சனை? இந்த பாரு, என்ன ரொம்ப நர்வஸ் ஆக்குது. எனக்கு உன் வயித்துல இருக்கிற குழந்தைய பார்க்க பயமா இருக்கு. அவன் இப்ப ஆரஞ்சு சைஸ்ல இருப்பான். நீங்க நினைக்கிறத விட பெருசா. போன மாசம் தான் அவன் லெமன் சைஸ்ல இருக்கான்னு சொன்னேன். அத நீங்களே சொல்லிட்டீங்களே போன மாசம்னு. வாவ், இது இம்ப்ரெசிவா இருக்கு. எல்லாம் எப்படி மாறிடுச்சுல. அவன் ஐ கான்டாக்ட் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல. அவன் கார் ஸ்கோர் கூட இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 3.5 to 2.5. அவனோட டயட்ல ஏதாவது நீங்க சேஞ்ச் பண்ணீங்களா? இல்ல நாங்க எதையுமே மாத்தல. அதுவும் இல்லாம ஒரே ஒரு விஷயம் இருக்கு, சொல்லலாம்ல. அவனுக்கு புதுசா நானி கிடைச்சிருக்காங்க. அப்படியா? அவங்க தான் இவனை பாத்துக்கிறாங்க. அவன் கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பிலிப்பினோல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு இவன் கூட ஸ்பானிஷ்ல பேச விருப்பம் இல்ல. அதனால ஒன்றும் அவனுக்கு பிரச்சனை இல்லைல்ல. இல்ல கம்யூனிகேஷன்னா அது கம்யூனிகேஷன் தான். அவங்களுக்கு ரஷ்யன் தான் பேசினா ரஷ்யன் பேசட்டும். பிரெயினுக்கு எந்த லாங்குவேஜ் வேணா செட் ஆகும். இப்போதைக்கு ஸ்பானிஷ் பேசி அவனை டென்ஷன் பண்ண வேண்டாம். யா, அவங்கள நான் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது என்ன கூட்டு போக முடியுமா? கண்டிப்பா கூட்டிட்டு போறோம். நிச்சயமா. அப்போ உங்களுக்கு டோக்கியோ வரதுக்கு விருப்பமே இல்லையா? நான் உங்களை சூட்கேஸ்ல வச்சு கூட்டிட்டு போறேன். நோ மிஸ்டர் தாமஸ், மார்ட்டினுக்கு கண்டிப்பா நான் வேணும். அவனை இங்க வச்சு பாத்துக்கிட்டாதான் நல்லது. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க பண்ண டிஷ் கொடுத்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. Thank you. தேங்க்யூ லூஸ். நம்ம ஃபேமிலி டின்னர் இவ்வளோ சூப்பரா இருக்கும்னு நீ எப்பயாவது நினைச்சு பார்த்திருக்கியா? இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். எல்லாத்தையும் பாத்துறீங்களா? எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கன்னா உங்களை தான் கேட்டேன். சிரிச்சுக்கிட்டே இருந்தா இப்படி சொல்லுங்க. இங்க பாரு ஹனி, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன், புரியுதா? அப்புறம் இங்க பாரு, ஒரு விஷயத்தை காட்ட மறந்துட்டேன். பாத்தியா? என்னது இது? எனக்கு தெரியல, என்னோட சூட்கேஸ்ல இருந்து ஏதோ எரிஞ்சு போன கிளா. என்னது இது? எப்படி இங்க வந்துச்சு? யாருக்கு தெரியும், ரொம்ப நாறுது. ரொம்ப மோசமா இருக்கு. லூஸ். ஆமா, இங்க பாருங்க, இது என்னுடைய சூட்கேஸ்ல இருந்துச்சு. ரொம்ப நாறுது. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? பாருங்களேன். நேத்து நைட் நம்ம டின்னர் சாப்பிட்டோம்ல, சிக்கன், அந்த கோழியோட கால் தான் இது. மார்ட்டினுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. மார்ட்டின், இது உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னியே, அப்புறம் ஏன் சூட்கேஸ்ல கொண்டு போய் போட்ட? இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அப்பா புறப்படுறாரு, அப்பா கிட்ட போ. இங்க பாரு மார்ட்டின், நான் உன்னை மிஸ் பண்ண போறேன் ரொம்பவே. உனக்கு நல்லா தெரியல எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குன்னு. யா, உன்னை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். என்ன ஓகேவா? லூஸ் இருக்காங்க, அவங்க கண்டிப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அவங்க மார்ட்டினையும் பார்த்துப்பாங்க, உன்னையும் பார்த்துப்பாங்க. நான் கண்டிப்பா சீக்கிரம் வந்துடுறேன். லூஸ், எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆசீர்வாதம் நீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் தான் நன்றி சொல்லணும் தாமஸ். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. டயானாவையும் மார்ட்டினையும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன். டயானா, மார்ட்டின் 2 பேரும் என்னோட குழந்தைங்க. Dátiles. Sabihin mo dátiles?
Piña. Sabihin mo, piña. Saging. Sabihin mo, saging. Martin, alin ang datilis? Alin ang datilis? Ayos, Martin. Ano ang pangalan? Sabihin mo sabay sa akin, datilis. Dati. Datilis. Datis. Datilis. Datilis. Ayos, Martin. Gusto mo datilis? Learn Filipino fast and easy. Dadalis. ஓ பசிக்குதா உனக்கு? சரி இரு, சாப்பிடலாம். எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உன்னோட பிலிப்பினோ லெசன்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இந்த வாரத்துல நல்லாவே முன்னேறி இருக்கேன். கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. மார்ட்டின் கூட பேசுனியா நீ? இல்ல, எனக்கு எம்பாரசிங்கா இருக்கு. உண்மையாவா? சீக்கிரமே கத்துக்கணும்னு நினைக்கிற. அவங்கிட்ட பேசு. அவங்கிட்ட பேசதானே இதை கத்துக்கணும்னு நினைக்கிற. ஹானஸ்டா அவங்க அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். மார்ட்டின் என்ன கத்துக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு அந்த பாட்டி என்ன கத்து கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்க நீ ஸ்பையா இருக்க போறியா? நிச்சயமா. அது தப்பா என்ன? இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்புறம் என்ன? உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல. முதல்ல இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணு. என்னது? இதுக்கு பேரு இல் இன்வெஸ்ட். ஒருவேளை மேடு ஏதாவது திருடிட்டு போக பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். என் ஃப்ரெண்டு வீட்டில் வேலை பார்க்குறவங்க திருட பார்த்தாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். நிஜமாவா சொல்ற? எப்படி கண்டுபிடிச்சிங்க? கண்டுபிடிச்சதோட மட்டும் விடல, வேலையை விட்டே தூக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் வேற ஒருத்தவங்கள வேலைக்கு வச்சிருக்கோம். அப்பப்ப ஃபோன் பண்ணி திருடல அது இதுன்னு சத்தம் போடுவாங்க. இப்ப வேலைக்கு இருக்கவங்களுக்கு பாதி சம்பளம் தான் தரேன். லிங்குவிஸ்ட். ஆமா, இதை டிரான்ஸ்லேட் பண்ணா வேற விதமா இருக்கும். குட் மார்னிங். குட் மார்னிங். காஃபி குடுக்குறீங்களா? பேபி, என்ன வரைஞ்சிட்டு இருக்கீங்க? தேங்க்யூ. Martin, Pagkatapos mo magdibuho, pakainin mo si Fanta. Fanta, kain. லூஸ், நீங்க அவனுக்கு பில்ஸ் கொடுக்கலையா? அவன் எப்பவுமே அதை சாப்பிடணுமே. இல்ல அவன் கொஞ்ச நாளைக்கு எடுத்துக்க வேண்டாம். அது சாப்பிடாம இருக்கிறது அவனுக்கு நல்லது. என்னோட பையன் எப்பவுமே இந்த மாதிரி மாத்திரைகளை எடுத்துக்கிட்டதே இல்ல. நேச்சுரலான ஹெப்ஸை தான் நாங்க எப்பவுமே அவனுக்கு கொடுப்போம். ஆனா அவனோட பில்ஸ் அவன் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்களே ஒரு முடிவு எடுக்க கூடாது. நீங்க அந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட கேட்டிருக்கணும்ல. சொல்லுங்க. நான் மிஸ்டர் தாமஸ் கிட்ட பேசிட்டேன். அவர்கிட்ட சொன்னப்போ ஓகேன்னு சொன்னாரு. உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சா மறந்துட்டேன். நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. உங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்க கூடாது. சரி, இருக்கட்டும். தாமஸ் இதை சொல்லியிருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க மேடம். Martin, maghugas ka. Hindi ka baboy. Inisa natin to. Gamitin mong kutsara parang tao. Martin, alam mo, tinuturuan kita. Hindi kita sinisigawan para sumama ang iyong loob. Ginagawa ko ito para tulungan kita. Opo, Mama Luz. Alam mo ba na mahal kita? Opo, Mama Luz.
Alam mo ba na mahal kita kisa kanila? Opo, Mama Luz. Alam mo ba na mahalin ng iyong mga magulang ang bagong bata kisa iyo? Opo, Mama Luz. Alam mo ba, inakaw niya yung iyong boses, kaya ka nagkasakit. Opo, Mama Luz. Alam mo ba na siya ay bubong aso na kahit Pilipino hindi marunong magsalita? Opo, Mama Luz. இதனக்கா ரொம்ப அழகா வரைஞ்சிருக்க மாட்டேன். நாம இது ஃப்ரிட்ஜில் ஒட்டி வைக்கலாம், ஓகேவா? உனக்கு நிச்சயமா இதுக்கெல்லாம் பெஸ்ட் ஸ்கோர் கிடைக்கும். நான் இதை போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு இது ஃப்ரிட்ஜ்லேயே தான் இருக்கேன், ஓகே? தேங்க்ஸ் லூஸ். யூ ஆர் வெல்கம் மேம். எங்க வச்சேன்? அது எங்க வச்சேன்? இது எங்க இருக்கா? கான்டாக்ட்ஸ். ப்ளீஸ் ஆன்சர். ப்ளீஸ் 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 கால் அட்டெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். என்னாச்சு? டோமஸ், டோமஸ், எல்லாம் ஓகே தானே? ஏன் அப்படி இருக்க? யார் கூட இருக்கீங்க நீங்க? யாரும் இல்லையே. லேட் நைட் டிவி ஆஃப் பண்ணாம தூங்கிட்டேன். அதான் ஓடிட்டு இருக்கு. இரு, off சாரி பண்ணிடுறேன். தாமஸ், லேட்டா கால் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. ஆனா இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் இங்க ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்கு. லூஸ், அவங்க மார்ட்டினை பிரெயின் வாஷ் பண்றாங்க. என்ன? நாம அவனை விரும்பலன்னு அவங்க கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பிறக்க போற குழந்தை தான் விரும்புறமா, வந்ததும் அவனை துரத்திடுவோமா? பேபி வெயிட் a செகண்ட், கொஞ்சம் வெயிட் பண்ணு. உனக்கு இது எப்படி தெரியும்? ம், அவங்க ஸ்பானிஷில் தானே பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே. இல்லைங்க, நான் ஆப் யூஸ் பண்ணேன். யா, அப்போ கண்டிப்பாக அந்த ஆப் தான் காரணம். தமஸ், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நம்ம பையனை அவங்க பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. சிரிக்கிறதுக்கு இதுல என்ன ஃபன்னியா இருக்கு? இங்கே பாரு, நான் எதுக்கு சிரிக்கிறேன்னா இன்னைக்கு நீ ரொம்பவே அழகா இருக்க, வேற எதுவும் கிடையாது. நீ விட்டா அந்த பாட்டிக்கிட்ட இருந்து நம்ம பையனை காப்பாற்றணும்னு சொல்லுவ போல இருக்கே. இங்க பாருங்க, அவங்க பேசின மொத்த கன்வர்சேஷனையும் நான் கேட்டேங்க. இங்க பாரு, நாம ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம். அதுவும் ஒரு டிஃபென்ஸ் கம்பெனி மூலமா. அவங்க மில்லியன்ஸ்ல ஒர்த்தான ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சிருக்காங்க. இந்த மிஷினால டிரான்ஸ்லேட் ஆகுதுல்ல, அதெல்லாம் அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்காது. ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் அதுக்கு பிரச்சனை இருக்கு. $500 கொடுக்குற இடத்துல அது $1 தான் காட்டும். இல்ல இல்ல, $5. சாரி, மன்னிச்சிரு. அப்புறம் உன்னுடைய இந்த 500 ஃபோன் இருக்குல்ல, அது $5ன்னு காமிக்கும். இதை பிலிப்பினோல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண முடியும்? உன்னால முடியுமா? பையன் எப்படி இருக்கான்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ அவன் பக்கத்துல தானே இருக்க, உனக்கு நல்லா தெரியுமே. இல்ல, நான் பக்கத்துல நீ இல்ல. கண்டிப்பா இருக்கணும். நீ கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தா உனக்கு எல்லாம் சரியாயிடும்னு எனக்கு தோணுது. ஒரே இடத்துல இருக்கிறதுனால உனக்கு இந்த மாதிரிலாம் தோணுதுன்னு நான் நினைக்கிறேன். இங்க பாரு, அந்த லூஸ் இருக்காங்களா, அவங்க ரொம்ப நல்ல மாதிரி. நம்மளை விட அதிக நேரம் நம்ம பையன் கூட அவங்க தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப புரியுதா உனக்கு? அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, அவங்க நமக்கு உதவி பண்றாங்க. அவங்கள போய் குறை சொல்லிட்டு இருக்க. நாம இதுக்காக சந்தோஷப்படணும். மார்ட்டினுக்கு எப்பயாவது ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பான்னு நீ எதிர்பார்த்திருக்கியா? இல்ல. அதுக்கு தான் சொல்ல வரேன், இது ரொம்ப நல்ல விஷயம். புரிஞ்சுக்க பேபி, நம்ம குடும்பத்துக்கு கிடைச்ச ரொம்ப நல்ல விஷயம் தான் அவங்க. நான் ஏன் இப்படி ஆனேன்னு தெரியல. இங்க பாரு, உனக்கு ஒண்ணு இல்ல. நீங்க சொல்றது சரிதான். பாரு, நான் உங்களை எழுப்பினதுக்கு சாரி. உனக்கு எப்ப வேணும்னாலும் நீ என்ன எழுப்பலாம், தப்பு இல்ல. நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு, ஓகே? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. பாய். யார் அது? அவ என்னுடைய மனைவி. இப்ப நீ இந்த ஆங்கிள் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்க, கியூட்டா. நான் உள்ள வரலாமா? உள்ள வாங்க. மேம், நான் இப்போ லஞ்சுக்கு போறேன். உங்களை அப்புறமா வந்து பார்க்குறேன். என்னது? நான் தான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, மார்ட்டினை நான் தூங்க வச்சுட்டேன். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். நான் என்னோட பையன் கூட லஞ்ச் சாப்பிட போறேன்.
உங்க பையன் இங்க வந்திருக்காரா? ஆமா, இன்னும் 2 மணி நேரத்துல அவன் வந்துருவான். ஒருவேளை மார்ட்டின் முன்னாடியே எழுந்துட்டானா எனக்கு கால் பண்ணுங்க, சரிங்களா? ம்ஹும். நான் சீக்கிரமா இங்க திரும்பி வந்தேன். இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போங்க. தேங்க்யூ. வா வா, உள்ள வா. லூஸ், இதுதான் என்னோட பையன், மிஸ் டயானா. David Sánchez. டயானா கேஸ்ட்ரெல்லோ. Un gusto de conocerla, señora Diana. Muchas gracias por cuidar también de mi madre. எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் அவங்க. Muchas gracias. Joaquín Martín. Ana abuelita. லாஸ்ட் டைம் அவங்க சாக்கர் விளையாடினாங்க, அதனால அவனுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவன மாதிரியே ஒருத்தன் நல்லா இருக்கான்னு மார்ட்டினுக்கு புரிஞ்ச அது நல்லது தானே? என் பையன் மாதிரி தான் உங்க பையனும் இருந்தால. ஆமா, ஆனா இப்ப கிடையாது. ஆமா ஆமா, அப்படி இல்லை. என்னாச்சு? ஃபாண்டாவை கண்டுபிடிக்க முடியல, எங்க தேடியும் கிடைக்கல. அது காணாம போயிடுச்சா? அது லேட்டா தான் வரும் போல இருக்கு. அது எங்க போச்சுன்னு தெரிஞ்சுக்க வர வழியே இல்லையா? பேபி, அம்மா உனக்காக நிச்சயமா ஃபேண்டாவை கண்டுபிடிச்சு கொடுப்பேன். கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். நான் 5 பிளாக்ஸ்ல இந்த போஸ்டரை ஒட்டியிருக்கேன். நம்ம எப்படி அவனை கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ. அவ்வளோ நல்லா இல்லை. எங்கள் டாக் காணாமல் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் அது சம்மந்தப்பட்ட போஸ்டர் எல்லா இடத்துலையுமே ஒட்டி வச்சுருக்கேன். ஆனால் எல்லாரும் தானே அதெல்லாம் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் உங்களோட பிரச்சனை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் டாகை யாரோ திருடி இருக்காங்க. லூஸ், 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 ஹெல்ப் பண்ணுங்க. என்னாச்சு டாக்டர்? குழந்தை எப்படி இருக்கு? எல்லாம் ஃபைன் தான், பர்ஃபெக்டான ஹெல்த்தில் தான் குழந்தை இருக்கு. இந்த அல்ட்ராசவுண்ட் டிவைஸ் இருக்குல்ல, இது இன்டர்னல் ப்ளீடிங்கை காட்டாது. எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆமாம், உங்களோட மார்னிங் சிக்னஸ் இப்போ எப்படி இருக்கு? டாக்டர், ஒரு நாளைக்கு 2-3 தடவை வாமிட் பண்ணுறேன். எப்போவும் மயக்கமாகவே இருக்கு.
அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது த்ரோட் இரிட்டேஷனாக தான் இருக்கும். அதனால தான் அவங்க வாமிட்டோட சேர்ந்து பிளட்டும் வந்திருக்கு. ம் ஆ பேசாமல் நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். ம் இப்போதைக்கு குழந்தையோட கண்டிஷன் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஆனால் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும் கண்டிப்பாக 3 நாளைக்கு. இப்போ நீங்கள் இருக்கிறது ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன், எந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஓகே, கவனம். இப்போ நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். என்னது பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா? என்ன சொல்ற நீ? ஆமாம், இப்போ தான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். 100% பெட் ரெஸ்ட்டில் இருக்கேன். லூஸ் கொடுத்து சிக்கன் சூப் குடிச்சிட்டு இருக்கேன். உள்ளே வாங்க, என் டின்னர் இப்போ வந்துருச்சு. ஓகே ஓகே, நான் உங்களுக்கு ஹலோ சொல்லணும். ஹலோ லூஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தாமஸ். உங்களுக்கு டீ வேணுமா? தேங்க்யூ லூஸ். என்னாச்சு? அவங்க அப்செட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு தெரியலையே, எனக்கு அப்படி எதுவும் தோணலை. அவங்க எப்பவுமே இப்படி தான் இருப்பாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்காங்கல்ல? ஆமாம், நானும் அவங்கள இப்படி பார்த்ததே கிடையாது. சரி, சூப் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. அவங்க நம்ம கொடுக்குற டிஷ்ஷஸ் எல்லாமே அவங்களோட ஃபேவரட், அவங்களோட ஃபேமிலி ரெசிபீஸ் தான். ரொம்ப நல்லா ரொம்ப இருக்கு. ஜாக்கிரதை. நான் அவங்க ஃபுட்டை கடந்த முறை சாப்பிட்டப்ப ரொம்பவே கொடூரமான எனக்கு வயிற்றுப்போக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. பேபி, நான் கூட கிளம்பணும். நான் உன்னை சாட்டர்டே பார்க்குறேன். ஓகே, ஐ லவ் யூ. லூஸ், ஏதாவது பிரச்சனையா? இல்லை, நான் எதுவும் சொல்ல விரும்பல. இருங்க இருங்க இருங்க, என்கிட்ட என்னன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க பண்ற எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க. ஆனா நான் இப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன். ஆனா இதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஏதாவது பிரச்சனையா லூஸ்? இல்லை மேடம், என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா நீங்க ரொம்ப நல்லவங்க. ஆனா இங்க பாருங்க, எதுவாக இருந்தாலும் சரி என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக பேசுங்க. அப்படி பேசினா எனக்கு பிடிக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். என்னன்னு சொல்லுங்க. ஓகே மேம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் தாமஸோட காரை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னாச்சுன்னா, நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். இதுதான், நான் இது உங்களோடதுன்னு நினைச்சேன், ஆனா கிடையாது. நான் மார்ட்டின் கிட்ட கேட்டேன், நீங்க எப்பவாவது இதை போட்டு அவன் பார்த்துருக்கானான்னு. ஆனா அவன் என்கிட்ட இல்லைன்னு சொன்னான். என் அவசரத்தால மார்ட்டினுக்கு தெரிய வேண்டியதா போச்சு. தெரியாம தப்பு பண்ணிட்டேன். ஆனா அப்ப கூட மார்ட்டின் நல்லவன் தான் எனக்கு தோணுச்சு. இதை என்னால உங்ககிட்ட கேட்க முடியல. கேட்கறதுக்கு ரொம்ப தயக்கமா இருந்தது. உண்மையாவே இந்த இயரிங்ஸ் உங்களோடது தானே? அஃப்கோர்ஸ் இது என்னோட தான் லூஸ். இதை நான் 1 மாதத்துக்கு முன்னாடி தொலைச்சிட்டேன். ஸோ இது தேவையில்லை, நான் தான் தூக்கி போட்டுட்டேன். வேற ஒன்றும் இல்லை. என்னை மன்னிச்சிடுங்க மேடம். எனக்கு நல்லாவே தெரியும் தாமஸ் ரொம்ப நல்லவர்னு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் போயிட்டு வரேன் மேடம். அவனால் சின்ன சின்ன சென்டென்ஸில் பேச முடியுது. அதில் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கூட இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் இன்க்ரெடிபிள். உண்மையாவா சொல்றீங்க? அப்போ அவன் க்யூர் ஆகிட்டே வரானா? ஆமாம், அவன் க்யூர் ஆகிட்டு தான் வரான். அவன் இப்போ எந்த ஒரு தப்பையோ பிரச்சனையோ கொடுக்கல. கிரேட் ஜாப் கைஸ். இது எல்லாத்துக்கும் லஸுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க தான் இதெல்லாம் பண்ணாங்க. அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவனை க்யூர் பண்ணியிருக்காங்க. யா ஷி டிட். எனக்கு அவங்க கூட கொஞ்சம் பேசணும். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. என்னாச்சு? நீ ஒரு மோசமான மனுஷன். என்கிட்ட பேசாத. டயனா, நீ முழிச்சிருக்கியா? நான் போய் என் ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு இருக்கேன்.
நான் போகவா இல்லை இங்கே இருக்கட்டுமா? என்ன இதுக்கு அர்த்தம்? நீ எஸ் ஆர் நோ சொன்னதானே எனக்கு தெரியும். என்கிட்ட பேசு. என்ன வேணுமோ பண்ணுங்க. நீங்க இப்ப வரைக்கும் நீங்க நினைச்சது மட்டும் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. சரியான ஏமாத்தக்காரன். எவ்வளோ கேவலமா பேசுற என்ன நீ? என்ன பிரச்சனை டயனா? என்கிட்ட நீ சொல்லு. நீ தான் என் பிரச்சனை. இங்க இருந்து போயிடு. நான் உங்ககிட்ட பேச விரும்பல, புரியுதா? என் பொண்ணாட்டி ஒரு முட்டாள் தான். மனநலம் சரியில்லாத பையனை பார்த்துக்கிட்டு பைத்தியக்காரி மாதிரி குடும்பத்தை நடத்திட்டு இருக்கா. என்ன சொன்னாலும் நம்பிடுவான்னு நினைச்சு என்னைய ஏமாத்திட்டு இருக்கான். எவ்வளவு ஒருத்தி கூட சுத்திக்கிட்டு இருக்கான். எவ்வளவு கேவலமானவன். நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன். முன்னாடியே ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணிருக்கணும். ஹாய் தாமஸ். டயானா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் என்ன பண்ண? நான் உன்னை என் ஃப்ரெண்டு நம்பினேன். என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் என்ன பேசுன்னு தெரியல. உன்னை நான் நம்புறேன்ல. எனக்கு இதெல்லாம் தேவைதான். ஏன் இந்த மாதிரி பண்ண? ஏன் இப்படி பண்ண? சொல்லு. ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? என்னாச்சு உனக்கு? நீ எவ்வளவு நாளா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? சொல்லு. எது? எப்பல இருந்துன்னு கேட்டு நான் பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா இல்ல அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடக்குதா? உண்மையை சொல்லிடு. எப்பல இருந்துன்னு சொல்லு. முதல்ல கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நீ எதை பத்தி பேசுறன்னு முதல்ல சொல்றியா? எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. நான் தெரியாம அப்படி நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். என்ன மன்னிச்சிரு. நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு. நான் ஏதோ தெரியாம அந்த மாதிரி ஹலோ, பண்ணிட்டேன். இங்க அவ்வளோலாம் ஒன்றும் சீன் இல்லம்மா. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நீ அமைதியா இரு. நல்ல வேலை நீ குழந்தை மாதிரி சண்டை போட்டுட்ட. உனக்குள்ள எதுவும் ஹர்ட் ஆகல. ஓகே, இருந்தாலும் நீ இந்த இயரிங்ஸ் எங்க போய் வாங்கின? அது டீலுனால அந்த ஹிப்ஸ்டர் ஸ்டோர்ல தான் வாங்கினேன். இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. என்னால் நம்ப முடியல. நான் குழம்பிட்டேன். தாமஸ் என்ன சொன்னார்னா, உன்னை நினைச்சு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அவரை நீ ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணன்னு சொன்னாரு. அவர் அதை உங்ககிட்ட சொல்லிட்டாரா? இப்ப புரியுதா நான் எதுக்காக கோவப்படுறேன்னு? டயானா, எங்க போயிட்டு வர? நான் கெட்டல் நம்ம பார்த்துட்டு வரேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளு. என்ன? நீங்க என்ன சீட் பண்றீங்களா? ஏன் அப்படி நீ நினைக்கிற? லூஸ். இது உங்க கார்ல கண்டுபிடிச்சதா கொடுத்தாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இது யாரோடது? அதை முதல்ல சொல்லுங்க. சத்தியமா எனக்கு தெரியாது. இங்க பாரு டயானா, ஒரு விஷயம் யோசிச்சு பாரு. நான் ஜப்பான்ல தான் இருக்கேன். உன்னை சீட் பண்றதா இருந்தா நான் அங்கேயே பண்ணுவேனே. நான் ஃபியூ வீக்ஸ் மட்டும் தான் இங்க இருக்கேன். அந்த கொஞ்ச நாள்ல நான் வேற யார் கூட இருக்க போறேன்னா என்ன? அப்ப இந்த இயரிங்ஸ் யாரோடதுன்னு சொல்லுங்க. எனக்கு சத்தியமா தெரியாது. ரெஸ்டாரண்ட் அங்க எங்கன்னு போகும்போது யாராவது ஒருத்தர் மிஸ் பண்ணிருக்கலாம். அது தெரியாம இங்க வந்திருக்கலாம். இல்லைன்னா கிளீனர் லேடி காரை கிளீன் பண்ணும்போது மிஸ் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா மெக்கானிக் யாராவது தவறி விட்டுருக்கலாம். இல்லைன்னா நம்ம காரை வாங்குறதுக்கு முன்னாடியே இது அதுல இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா லூசி என் காருக்குள்ள வேணும்னே போட்டு நமக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுருக்கலாம்ல. கேட்கறதுக்கே காமெடியா இருக்குல்ல? ஏன்னா நான் உன்னை சீட் பண்றேன்னு நீ சொல்றதுக்கு பதிலா இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கு. ஆனா நான் கண்டிப்பா சொல்றேன், உன்னை நான் சீட் பண்ணல. நான் அந்த மாதிரி பர்சன் கிடையாது. உனக்கு ஒன்று தெரியுமா? நான் ஒரு பயந்தாங்குழி. சத்தியமா அந்த மாதிரி பண்றதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது.
நீங்க ஏதாவது சாப்பிடணும். உங்க வயித்துல குழந்தை இருக்கு. தேங்க்யூ. நான் போய் டாக்டரை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். நான் கடைக்கு போறேன். ஏதாவது வேணுமா உங்களுக்கு? சீக்கிரமே வந்துடுறேன். ஹாய். ஹலோ. என்கிட்ட ஒரு சின்ன கேள்வி இருக்கு, அதுக்கு பதில் கிடைக்கணும். இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் நீங்கள் என்னமோ வித்துட்டு தான் இருக்கீங்களான்னு சொல்லுங்க. எஸ். அப்படியா? அப்படியா? ஆ ஆமாம், அப்படியே இருக்கே. எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு, எனக்கு அதுக்கும் பதில் வேணும். நீங்கள் இந்த பொண்ணை முன்னாடியே பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஏதாவது வாங்கிட்டு போயிருக்காங்களா? இவங்களையா? ஞாபகம் இருக்கு. ஒரு ஏஷியன் விமன் வந்து சைனீஸ்ல ஒரு மாதிரியா பேசிட்டு இருப்பாங்களே, அவங்க தானே? அவங்களே தான் வந்திருக்காங்க, ஆனா எதுவும் வாங்கல. ஓகே, எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவை தான் கேட்க வந்தேன். ரொம்ப நன்றி. ஓகே, நான் அப்புறம் வரேன். வெல்கம். பாய். பாய். ஓகே, தேங்க்யூ. லூஸ் லூஸ் உங்க பையன் அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஆல்ரெடி இருந்தவர் என்ன ஆனாரு? அவருக்கு என்ன ஆச்சு? டியாகோவா? ஆமா, டியாகோ தான். அவர் பெருவுக்கு போயிருக்காரு. இப்போல இருந்து உங்க கிராஸ் எல்லாம் அவனே வெட்டி விட்டுடுவான். என்ன நீங்க எந்த முடிவா இருந்தாலும் நீங்களே எடுத்துருவீங்களா? என்கிட்ட இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? காலையிலேயே நான் தாமஸ் கிட்ட இதை பத்தி பேசிட்டேன். அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. எந்த பிரச்சனையும் இல்ல, தாராளமா பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. அவருக்கு பிரச்சனை இல்லைனா எனக்கும் பிரச்சனை இல்லை. நீ என்ன வரைஞ்சிட்டு இருக்க? இதெல்லாம் வரையறதுக்கு அவனையும் அனுமதிக்கிறீங்க? அவன் சின்ன பையன். இது வெறும் ஆர்ட் தான் மேடம். ஆர்ட்டா? இது ஆர்ட். அவனோட ஃபீலிங்ஸை இப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். அது அவனோட தனிப்பட்ட விருப்பம். மார்டின் ஃபேண்டாவை மிஸ் பண்றான். இது அவனோட ஆர்ட். இது ஆர்ட் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. இது மோசமா இருக்கு. இது ஏதோ சீரியல் கில்லர் வரைகிற மாதிரியே இருக்கு. நீ இந்த மாதிரி இனிமே வரையக்கூடாது. இது தப்பான விஷயம். நீ வரையக்கூடாது, புரிஞ்சுதா? இனிமே இந்த மாதிரி வரையக்கூடாது. நீங்க ஒழுங்கா சொல்லிக் கொடுங்க. உங்க வேலையை மட்டும் நீங்க பார்த்தா போதும். சரிங்க மேடம். Bakit siya laging dramatika? Kasi babaeng walang kaluluwa. Diablo ang nasa isip. Anong gusto mo, Martin? Alam mo, Martin, gusto niyang layuan ka namin. Opo, Mama Luz, pero ayoko. என்னாச்சுன்னு சொல்லு.
அவங்கள இங்கிருந்து வெளியே அனுப்பி ஆகணும். நீங்க என்னை விட்டுட்டு காலையில போறதா இருந்தா அவங்கள இங்கிருந்து அனுப்பிட்டு தான் போகணும். ஏன் என்னாச்சுன்னு சொல்லு. என் காது ரொம்ப நாளா பிரச்சனையா இருந்துச்சு இல்ல, ஆமா. எனக்கு ரொம்ப வலிச்சதுன்னு காது செக் பூச்சி இருந்தது. அதை எடுத்ததுக்கு அப்புறம் நான் அதை பார்த்து எவ்வளவு பயந்தேன்னு தெரியுமா? அது ரொம்ப மோசமா இருந்துச்சு பூச்சியா? தாமஸ். என்ன சொல்ற? ஆமா, அவங்க தான் இதெல்லாம் பண்றாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு தாமஸ். நைட்டு என் ரூமுக்குள்ள வந்து என் காதுக்குள்ள அதை போட்டுட்டு போனதே அவங்க தான். இரு கொஞ்சம் இதுக்காக தான் அவங்கள வெளியே அனுப்ப சொல்றியா? இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள வெளியே அனுப்ப சொல்றியா? தாமஸ், இது நல்லாவே இல்ல டயானா. இது மட்டும் கிடையாது. நான் உங்ககிட்ட காட்டின அந்த கமல் விக்கிற ஷாப்பை போய் பார்த்தேன். அந்த பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? லூசையும் மார்ட்டினையும் அந்த பொண்ணு அந்த இடத்துல பார்த்திருக்கா. ஓகே. அவங்க அந்த ஷாப்க்கு போயிருக்காங்க. அப்ப அவங்க தான் அந்த கம்மலை வாங்கியிருக்காங்களா? முதல்ல அவங்க 2 பேரும் போய் அந்த கடையை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்புறம் டேவிட் போய் அந்த கம்மலை வாங்கியிருக்கான். முதல்ல பாத்ரூம் அது இதுன்னு கதை சொன்ன, இப்ப இப்படி ஒரு கதையை சொல்லிட்டு இருக்க. ஆனா என்ன தாமஸ் இது? கேளுங்க. என்ன? லூஸ் மார்ட்டின் இதை வரையற வரைக்கும் பார்த்துட்டு சும்மா இருந்திருக்காங்க. இது நல்லா பாருங்க. வாவ். என்ன வாவ்? நல்லா வரைஞ்சிருக்கான். ரொம்பவே செம டேலண்ட் அவன். இது நல்லா இருக்கு. இதுல எதுவும் தப்பு தெரியலையே. என்ன மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கான் பாரு. நல்லா இருக்கா? நீங்க என்ன பைத்தியம் ஆயிட்டீங்களா? இது நம்ம டாக் ஃபேண்டா. அதோட த்ரோட்டை கட் பண்ணி ரத்தத்தெல்லாம் வரைஞ்சு கேண்டில்ஸ் ஏத்தி வச்சு ஸ்கால்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கான். இதெல்லாம் நல்லதுன்னு சொல்றீங்களா? பாருங்க பாரு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. மார்ட்டினுடைய வயசுல நான் இதை விட ரொம்ப கொடூரமான டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கிறேன். கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதனால நான் ஒன்னும் சீரியல் கில்லரா மாறல. நான் வரைஞ்சதை விட மார்ட்டின் ரொம்ப நல்லாவே வரைஞ்சிருக்கான். இது அவன் கோளாறுல பண்ணல, திறமையால வரைஞ்சிருக்கான். இங்க பாரு, லூஸ் அவனை சரியா தான் கைட் பண்றாங்க. இனிமே இந்த மாதிரி பெட்டரா வரைய சொல்லி கொடுக்கலாம். என்னங்க இங்க பாருங்க, அவனை பிரைன் வாஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் இத புரிஞ்சுக்கோங்க. அவனை மாத்த பாக்குறாங்க. போதும் டயானா, என்னால முடியல. இதுக்கு மேல என்னால முடியாது. தாமஸ், அப்புறம் நான் படிக்கட் கிட்ட நின்னு அவங்க என்ன பேசினாங்கன்னு அந்த ஆப்பை யூஸ் பண்ணி கேட்டேன். மறுபடியும் அந்த கேவலமான ஆப்போட வந்துட்டியா நீ ரொம்ப மோசமா மாறிட்டே வர. இது ரொம்ப தப்பா இருக்கு. நீ உன்னை மாத்திக்கிட்டே ஆகணும் டயானா. தாமஸ், நான் உன்னை என்ன பேசுறீங்க நீங்க? அவங்க குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்ற. என்ன நான் சொல்ல வரத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவங்க நம்ம எம்ப்ளாயி. நம்ம குழந்தைய பாத்துக்கிறதுக்காக தான் நாம அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து இங்க வச்சிருக்கோம். நம்ம குழந்தை பிரச்சனையில இருக்கான். அவனை ஸ்பெஷலா பாத்துக்கணும், புரியுதா? ஒண்ணு நீ இல்லனா நான் அவனை பாத்துக்கணும். நாளைக்கு நான் இங்க இருந்து கிளம்புறேன். லிசன், இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் உனக்கு ஹெல்ப் தேவை. அது வரைக்கும் நீ வாயை மூடிட்டு. அது வரைக்கும் உன் பேச்சு கேட்க நான் விரும்பல. நான் சொல்றத கேளுங்க. உன் வாயை மூடிட்டு சும்மா இருந்தாலே போதும். எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. நான் கிளம்புறேன். Nakita mo, Martin? Kita, Papa. Hey, Makal, then kita, Anna, Martin. என்ன, நான் கூட பிலிப்பினோ கத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கார் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஊபர் வந்துருச்சு. ரொம்ப நன்றி பிரதர் எல்லாத்துக்கும். நான் உங்களை அப்புறமா வந்து பார்க்குறேன், சரிங்களா? அது வரைக்கும் பத்திரமா பார்த்துங்க லூஸ். நீங்க தான் பெஸ்ட், உண்மையிலேயே பெஸ்ட். 2 பேரும் நல்லா பார்த்துக்குங்க ப்ளீஸ். உங்களை நம்பி தான் நான் போகிறேன். போயிட்டு வரேன். குட் லக். இல்லை ஹெவியாக இருக்கு, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். வேண்டாம்ப்பா, உனக்கு இது கஷ்டம். கொண்டு வரியா? சரி, இந்தா. தேங்க்யூ. Es una noche agradable. Pensé que haría más calor acá.
நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? Claro. நீ உண்மையிலேயே மார்ட்டின் மாதிரி ஒரு குழந்தையா இருந்தியா, இல்ல வேலை கிடைக்கணும்னு உங்க அம்மா என்கிட்ட போய் சொன்னாங்களா? ¿Tu hijo sigue destruyendo tu casa? ¿Te sigue golpeando y haciendo de tu vida un infierno? ¿O es que ahora puede comunicarse como un ser humano normal? இங்க பாரு, ஆனா பிலிப்பினோ. Sí, Diana, en filipino. La gente normal también habla filipino. Ella sabe qué es lo que funciona. Antes de que ella me ayudara, yo era un niño asustado. Vivía atrapado dentro de mí mismo. உங்க அம்மா ஸ்பானிஷும் இங்கிலீஷும் பேசுவாங்கல்ல, அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஈஸியா ஸ்பானிஷே சொல்லி கொடுத்துருக்கலாமே. Vale. A ver, abre tus ojos, Diana. Esta pila de ladrillos es Auro Nogal. Martín está mejorando día a día. Y tú no tienes que mover un dedo de tu mano para o lavar los platos o hacer comida. Todo esto, esta tranquilidad, es gracias a Luz, mi madre. Y tú deberías estar agradeciéndole de rodillas cada vez que la ves y besando sus pies. Es gracias a ella que ahora tienes un hijo y no un vegetal. Pero tú no quieres lo mejor para Martín, porque eres egoísta. Tú solo quieres lo mejor para ti, porque te da rabia tener un hijo como Martín. Tú no eres una madre, eres una coleccionista que solo quiere trofeos, no hijos. Bubungazón. மார்ட்டின், என் ரூமுக்கு வந்து என் முடியை கட் பண்ணியா? அந்த சிசஸ் எங்க இருக்கா? நீ அதை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு சொல்ல. என் முடிய லாஸ்ட் நைட் நீ தானே வெட்டின? நான் உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லு. ஏதாவது ப்ராப்ளமா மேம்? இங்க பாருங்க, என் முடிய யாரோ நைட்டு கட் பண்ணிருக்காங்க. பாருங்க. எனக்கு ஒன்றும் தெரியலையே. சிசர்ல பேப்பர் மட்டும் தான் கட் பண்ண முடியும். இவ்வளவு முடிய கட் பண்ற அளவுக்கு ஷார்ப் கிடையாது. நைட் என் ரூமுக்கு வந்து எதுக்கு என் முடிய கட் பண்ணான்னு கேளுங்க அவங்க கிட்ட. Martin, ginupit mo ba ang buhok ng iyong inay? No, mamá. அவங்க உன் அம்மா கிடையாது, நான் தான் உன் அம்மா. அவங்க நான் பாத்துக்க தான் இங்க வந்திருக்காங்க. நான் அதுக்கு அவங்களுக்கு காசு கொடுக்குறேன். ஒன்னு அவங்க சும்மா பாத்துக்கல, பணத்துக்கு தான் பாத்துக்கிறாங்க. இங்க பாரு, நீ இந்த மாதிரி பண்றதால உனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, எனக்கும் பிரச்சனை. என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிற உன் தம்பிக்கும் பிரச்சனை. இனிமே ஒழுங்கா நடந்துக்க. நான் உங்களுக்கு பே பண்றது தப்பா போச்சு. அவன் என் ரூமுக்கு வந்து என் முடிய கட் பண்ணிருக்கானா, அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். இனிமே நான் ஏன் ரூமையும் லாக் பண்ணிக்க போறேன், இவனையும் ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணி வைக்க போறேன். அவன் அப்படி லாக் பண்ணிலாம் வைக்க கூடாது. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. மார்ட்டின் எப்பவும் போல என் ரூம்லயே தூங்கட்டும், சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நோ, ஏற்கனவே அவன் உங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பால ரொம்ப மோசமாயிட்டான். நீங்க உங்க வேலையும் பார்த்துட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணிருக்கணும். ஆனா அவனை இன்னும் மோசமாக்கிட்டீங்க. இனிமே நீங்க இங்க வேலை பார்க்க வேண்டாம். இப்பவே உங்க திங்ஸ் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க.
ஸ்வீட்டி, நீ சாப்பிட்டு தான் ஆகணும். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத ப்ளீஸ். சாப்பிடு. ஒரு வாய் அம்மாவுக்காக, ஒரு வாய் அப்பாவுக்காக சாப்பிடு. மார்ட்டின், ஒரே ஒரு வாய் சாப்பிடு. ஒரே ஒரு ஸ்பூன் தாண்டா. அம்மா கெஞ்சி கேட்குறேன்ல. இந்தா. மார்ட்டின், 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 ஏன் இப்படி பண்றான்? மார்ட்டின், கம் ஆன். மார்ட்டின், எங்க இருக்க மார்ட்டின்? மார்ட்டின், 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 ஒன்றும் இல்லை, அமைதியாரு. மார்ட்டின், இந்த மாதிரி பண்ணாத.
Todo está bien, mamá. 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 எல்லாம் ஓகே தான் மம்மி. 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 எல்லாமே ஓகே தான் மம்மி. எல்லாமே ஓகே தான் மம்மி. எல்லாமே ஓகே தான் மம்மி. மாட்டேன். கதவு. நான் வந்துட்டேன் மாட்டேன். ஒண்ணும் இல்ல. நான் வந்துட்டேன். கத்தாத. நான் வந்துட்டு இருக்க மாட்டேன். உனக்கு ஒண்ணும் இல்ல. மாட்டேன், நகராத. எப்படி நகர்ந்த நீ? அம்மா வந்துட்டு. உனக்கு ஒண்ணும் இல்ல மாட்டேன். ஒண்ணும் இல்ல. சொன்ன கேளு. உனக்கு ஒண்ணும் இல்ல. மாட்டேன். என்ன மாட்டேன் இதெல்லாம்? ஹலோ, நான் யார் கூட பேசுறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்காக என் பையன் உங்களுக்கு கால் பண்ணா? இந்த ஃபோன் எப்படி அவனுக்கு கிடைச்சது? லூஸ். ஹலோ ஹனி. ஹனி, என்னாச்சு? இப்பதான் உன் மெசேஜ் பார்த்தேன். அம்மா அவன் எங்க இருக்கா? என்னாச்சு? ஒன்னும் இல்ல, ரிலாக்ஸ். ஜன்னலை உடைச்சு கையை வெட்டி இருக்கான். என்ன பார்த்து ரிலாக்ஸா இருக்க சொல்ற? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனை எப்படியோ காப்பாத்தியாச்சு. ஆனா பிளட் நிறைய லாஸ் ஆயிடுச்சு. இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கான். அவன் கையில கிளாஸ் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதானா டயானா? நீ பேசாம போய் லூஸை கூட்டிட்டு வா. என்ன? நோ. என்ன நோ? அவங்களை எதுக்காக வெளியே அனுப்புன? இப்ப தேவையில்லாம எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு பாத்தியா? அவங்க இருந்தாதான் அவன் செத்து போயிடுவான். அங்க அவனை அட்டாக் பண்ணிருக்காங்க. ஒருவேளை லூஸ் அங்க இருந்தா இந்த பிரச்சனை வந்தே இருக்காது. அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரே ஆள் அவங்க மட்டும்தான். அவங்க போனதுல இருந்தா இது எல்லாமே நடக்குது. அந்த பொம்பளை ஒரு ஈவல். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என் பையனை ஏன் எதிராக திருப்பினது அவங்க தான். அவங்க என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. பண்றது எதுவுமே என்னால புரிஞ்சுக்க முடியல டேனா. இது உன்னை பத்தின விஷயம் கிடையாது, நம்ம பையனை பத்தின விஷயம். புரியுதா? நமக்கு உதவி பண்ண அவங்க ஒருத்தரால தான் முடியும். சோ தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துரு. உன் ஈகோவை தூக்கி போடு. அவங்களை போய் கூட்டிட்டு வா. நான் பண்ண மாட்டேன். இங்க பாரு, எஸ்ங்கிற வார்த்தையை தவிர உன் வாயில இருந்து வேற வார்த்தையை கேட்க நான் விரும்பல. அதை ஒழுங்கா புரிஞ்சுக்கோ. நான் அவங்க கிட்ட ரொம்ப மோசமா பேசி அனுப்பிட்டு அவங்க நிச்சயம் திரும்பி வர மாட்டாங்க. ஒரு சம்பளமோ இல்ல 2 சம்பளமோ அதிகமா கொடு. ஆனா அவங்க திரும்பி வரணும். புரியுதா? நீ ஏன் நேர்ல போய் கூட்டிட்டு வா. நீங்க எப்ப வீட்டுக்கு வரீங்க? முதல் ஃப்ளைட் பிடிச்சு நான் சீக்கிரமாவே வீட்டுக்கு வரேன். மேம், இந்த இடத்துல பெரிய கலவரமே நடந்திருக்கு. டேவிட் என் கூட வருவான் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு. நோ, மறுபடியும் இந்த மாதிரி விஷயம் நடக்க நான் விட மாட்டேன். என்ன புரியுதா? நீ என்னோட எம்ப்ளாயி. அதுக்கு மட்டும் நீங்க வேலை பார்த்தா போதும். மத்த யாரும் என் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசணும். தேவையில்லாத எந்த விஷயத்துலயும் என் வீட்டுல பேசிட்டு இருக்க கூடாது. புரிஞ்சதில்ல? ஓகே மேம். அப்புறம் நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், என் வீட்டை கிளீன் பண்ணி சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி என் குழந்தை கூட்டி விடணும். அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே மேம். Masamang babae. Masamang babae. Walang kaluluwa.
ஹலோ டயானா, ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டாக்டர். ஐம் சாரி உங்களுக்கு இவ்வளோ லேட்டாக கால் பண்ணதுக்கு. உங்கள் பிளட்டை டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருந்தோம்ல, அந்த ரிசல்ட் இப்போ தான் வந்துச்சு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீங்கள் ஏதாவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா? தடை செய்யப்பட்ட ட்ரக்ஸ் மாதிரி? ஜோக் பண்றீங்களா என்ன? இல்லை, நான் அப்படி தான் நினச்சேன். இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. உங்கள் ரிசல்ட்ஸ் அப்நார்மல்னு வந்திருக்கு. நீங்கள் நாளைக்கு இங்கே வாங்க, நம்ம மறுபடியும் அந்த டெஸ்ட் பண்ணிடலாம். ஆனா ஏன்? பிளட்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. உங்கள் ரத்தத்தில் கொஞ்சம் நச்சு பொருட்கள் கலந்துருக்கு. அதாவது போதை சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதில் நீங்கள் மேஜிக் மஷ்ரூம் சாப்பிட்ட மாதிரியும் இல்லை வேற எதையோ பண்ண மாதிரியோ காட்டுது. அப்படி எதுவும் பண்ணல. அப்போது லேபில் தான் ஏதாவது மாறி இருக்கும். நீங்கள் நாளைக்கு வாங்க, நம்ம இன்னொரு வாட்டி டெஸ்ட் எடுத்துடலாம். ம், லேட்டாக கால் பண்ணதுக்கு மறுபடியும் சாரி. குட் நைட். குட் நைட் டாக்டர். லூஸ், எனக்கு கொஞ்சம் டீ போட்டு கொடுக்க முடியுமா? ஓகே மேம். நார்மல் டீ போட்டா போதும். டீ பேக் போட்டு ஹாட் வாட்டர்ல நோ சுகர். ஓகே மேம். உள்ள வாங்க. உங்களோட டீ மேம். ரொம்ப நன்றி. குட் நைட் மேடம். குட் நைட். எனக்கு விஷத்தை கொடுத்து இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்கா. Thomas? Honey? Thomas? 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 David, Thomas பாத்தியா? No, señora, acabo de llegar. Thomas?
லூஸ் தாமஸ் எங்க? இல்ல மேம், அவர் ஜப்பான்ல இருக்காரு. அங்க இருக்கிறதா தானே சொன்னாரு. அப்புறம் எதுக்கு அவர் சூட்கேஸ் கராஜ் கொண்டு போன? நான் சில பானையை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். தாமஸ், நீ கிட்ட போய் சொல்ற. அவர் சூட்கேஸோட நான் உன்னை பார்த்தேன். நீ என்ன ஏன் மாத்திரன்னு எனக்கு தெரியுதா? இங்க இருந்து கேஸ் எங்க? அடுத்த ஃபிளைட்டை பிடிச்சி அவர் இங்க வரத என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அதுவும் இல்லாம நான் அவர் வாய்ஸ் கேட்டேன். நீ என்ன ஏமாத்துறியா? என்ன மன்னிச்சிடுங்க மேம், நீங்க ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, அதான் இப்படி எல்லாம் நடக்குது. ஏதோ கனவு கண்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க கனவு தான் கண்டிருக்கீங்க. டயானா, இங்க வா. இங்க வந்து உட்காரு. சீக்கிரம் வந்து உட்காரு. சீக்கிரமானு சொல்றேன் இல்லையா? அவ என்ன ஃபாலோ பண்றதுக்காக டேவிட் அனுப்பி வச்சிருப்பா. அதுக்கு தான் சொல்றேன். யாரு? லூஸ். அவ நிச்சயமா நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பா. லூஸ்னா யார்? அந்த பாட்டியா? ஆமா. அவ தாமஸ் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கா. இப்ப தாமஸ் எங்க இருக்காருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. முதல்ல அவர் சூட்கேஸ் எடுத்துட்டு போனா நான் அதை பார்த்தேன். அப்புறம் தாமஸ் எங்கன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்றா. நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல. உன்கிட்ட ஃபேண்டா பத்தி சொன்னல, அது காணாம போனது காரணமும் இவங்க தான். அது மட்டும் எல்லாமே இன்னும் 20 பேர்ஸ் காணாம போயிருக்கு. அதோட இங்க பாரு, என்ன இப்படி இருக்கு? அது மட்டும் இல்ல, இங்க பாரு, என் லிப்ஸ் எல்லாம் பாரு. அவங்க ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. யாரு? லூஸ், டேவிட், அப்புறம் மார்ட்டின். கொஞ்சம் இரு. மார்ட்டினும் உனக்கு துரோகம் பண்றான்னு நீ நினைக்கிறியா? சொல்லு. ஆமா, என் டீல அவங்க என்ன கலந்தாங்கன்னு பார்த்தேன். என் ஷாம்பு, என் டூத் பேஸ்ட் எல்லாத்துலயும் கலந்துருக்காங்க. அதுல ரொம்ப மோசமான விஷயத்த கலந்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப பயங்கரமான கனவெல்லாம் வருது. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு தெரியுமா? ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் என்ன தனியா விட்டு போயிடு. என்ன பாரு, என்ன கொஞ்சம் பாரு. நான் உன் கூட தான் இருக்கேன்ல. முதல்ல நம்ம உள்ள போறோம், எல்லாத்தையும் பாக்குறோம். அங்க ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா நம்ம அங்க இருந்து மார்ட்டினை கூட்டிக்கிட்டு போறோம். எல்லாமே சரியாயிடும், நான் ப்ராமிஸ் பண்றேன். ஓகே? சரி, வா போலாம். நான் கேத்தலீனா, இவங்களை லஞ்சுக்கு அப்புறம் கூட்டிட்டு போனாதான் வந்தேன். டயானா, நாங்க உங்களை எல்லா இடத்துலயும் தேடணும். நீங்க எங்க போயிட்டீங்க? தேங்க் காட், நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்களா? தேங்க்யூ மிஸ் கேட்டலினா, ரொம்ப நன்றி. என்ன ஸ்மெல் ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மிஸ்ஸஸ் லூஸ்? ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஃபிலிப்பானோ டிஷ்ஷை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹாய் மார்ட்டின். Anganda nagdibuho. Salamat, Tia Catalina. சலமத்னா தேங்க்யூன்னு அர்த்தம். அதை தான் அவன் சொல்றான். என்ன தவிர இங்க எல்லாரும் எதுக்காக பிலிப்பைன்ல பேசிட்டு இருக்கீங்க? நம்ம என்ன எல்லாரும் இப்ப பிலிப்பைன்ஸ்லயா இருக்கோம்? டயனா, ரிலாக்ஸ். இல்ல, இது என்னோட வீடு. ஏன் வீட்டை நான் சொல்றதா நீங்களா கேட்கணும். ஏன் எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லி கேட்டலைனா? மார்ட்டின் இங்க இருக்க, அமைதியா இரு. மார்ட்டின் எப்பவும் இந்த மாதிரி வரைஞ்சதே கிடையாது. அதை நான் பார்த்ததும் கிடையாது. அவன் எப்பவுமே எலும்பு கூட தான் வரைவான். செத்து போன மிருகத்தை வரைவான். என்ன லூஸ், உனக்கு தெரியும்ல? அவங்க எனக்கு விஷம் வச்சிருக்காங்க. அவங்க என்ன கொல்ல நினைக்கிறாங்க, புரியுதா உனக்கு? நீங்க வந்திருக்கிறதால உன் முன்னாடி நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள நம்பாத.
Naalala mo, Martin? Iniwa ng malalim. Alalahanin mo, Martin. Sa ginawa mong totoo, hindi na kita matulungan. Pagdating dito, ingat na hindi masaktan. Wala na tayong panahon sa ensayo. Naghihinala na siya. Gawin mo na ang unang korte.
தாமஸ்